ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத ரெங்கமன்னார் சுவாமி கோயிலுக்கு போய் மார்கழியில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். இந்த வீடியோவில் அந்த கோயில் பற்றின நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். சாயந்தரம் நான் பார்த்த ஆரத்தி சேவா, துளசி கைங்கரியம் செய்கிற பாக்கியம் கிடைச்சது, பெரியாழ்வார் திருமாளிகைக்குள்ளார போகிற பாக்கியமும் கிடைச்சது. அதை பற்றின என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். கோபுர தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பெரிய கோபுரம். இந்த கோயிலோட ஸ்தல பெருமாள் கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய வடபத்திர சாய், அவரோட சந்நிதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது தான் அந்த பெரிய கோபுரம், பெரியாழ்வார் கட்டினது. இப்போ நம்ம பார்க்குற இடத்துக்கு ரைட் சைடில் வடபத்திர சாய் சன்னதி இருக்கும். ஆப்போசிட்டில் ரெங்கமன்னாரோட ஆண்டாள் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா மேலே மூல கருடன் இருக்கார். எல்லா கோயில்லையும் கருடன் பெருமாளுக்கு எதிர் சேவையாக இருப்பார். ஆனால் இங்கே ரொம்ப விசேஷமாக பெருமாள் தாயார் கூடவே இருக்கார். கர்ப்பகிரகத்துள்ளேயும் சரி, அர்த்த மண்டபத்திலையும் சரி. இந்த மூல கருடன் பிரகாரத்துக்கு மேலே இருக்கார். ரொம்ப விசேஷமான கருடன். ஸோ நீங்கள் போகிறப்போ மிஸ் பண்ணாமல் மூல கருடனை கேட்டால் சொல்லுவாங்க, போய் சேவிச்சுக்கோங்க. சாயந்தர டைம் நட திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போனோம். நிறைய க்ரௌடு ஆண்டாள் சன்னதிக்கு போகிறதுக்காக இருந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம வடபத்திர சாயை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ரைட் சைடில் நம்ம என்டர் ஆனோம். வடபத்திர சாய்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய பெரிய கோபுரமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய இடம், ஆழ்வார்களோட சன்னதி இங்கே இருக்குது. ராஜகோபுரம் பெரியாழ்வார் கட்டினது. போட்டியில் பரிசு பெற்று அந்த பணத்தை வச்சு கட்டியிருக்கார். இந்த கோபுரத்துக்கிட்ட தான் குரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் என்னோடய கேமராவில் கரெக்டாக விழலை, அங்கே மேலே கூட நரசிம்மர் இருப்பார். இப்போ நீங்கள் பார்க்குறதா டாப் மோஸ்ட் பாயிண்ட். நீங்கள் போனீங்கன்னா நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் ஆழ்வார்கள் இருக்கிறது. ரைட் சைடில் பெரியாழ்வார், பெரியாழ்வாரோட அவதார ஸ்தலம் கொடிமரத்தோட தனிச்சன்னதியில் இருக்கார். ஸ்ரீ ராமானுஜர், நம்மாழ்வார் சன்னதி, அவங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. வடபத்திர சாய் சன்னதிக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். என்டர் ஆனோடனே ரைட் சைடில் 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. ஆப்போசிட்டில் நரசிம்மர் இருக்கார். அவங்கள சேவிச்சுட்டு கொஞ்சம் படி ஏறி மேலே போய் கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல பெருமாளான வடபத்திர சாயை சேவிக்கலாம். ஸோ இது வடபத்திர சாயோட பிரகாரம். நம்ம இந்த படி ஏறி மேலே போகணும். பெருமாள் கிடந்த கோலத்தில் தாயாரோடு இருப்பாங்க. மூலவர் வடபத்திர சாயி, உற்சவர் பெரிய பெருமாள். படி ஏறணுன்னு ஆழ்வார்கள் நினைக்கிறேன், அவங்க இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் மூலவர். பகல் 10 மண்டபம். இது மார்கழி மாதத்தின் போது பகல் 10 உற்சவம் இங்கே செய்கிறாங்க. ஆண்டாள் ரெங்கமன்னார், வடபத்திர சாய் தாயாரோட ஆழ்வார்கள் எல்லாரையும் இங்கே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மண்டபம். பகல் 10 மண்டபம், கருடாழ்வார் மண்டபம்னு சொல்லுவாங்க. உற்சவத்துக்காக ஃப்ரெஷ்ஷாக பெயிண்டில் கோலங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு வடபத்திர சாய் பெருமாளோட உற்சவமூர்த்தியான பெரிய பெருமாள் இந்த வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வருவார். ஆக்சுவலாக அது எல்லா நாளும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், இது உள்ளே போக முடியும். பெருமாளோட திருமுடியும் திருப்பாதமும் 2 சைடும் பார்க்கலாமா இந்த சைட் நம்ம போகிறப்போ. கிடந்த கோலத்தில் பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குறது ஐப்பசி உற்சவம். இந்த டைமில் தான் நம்ம அந்த கேட்டு திறந்து உள்ளே விடுறாங்க. பெருமாளோட நம்ம போகலாம். பெரிய பெருமாள் ஒவ்வொரு உற்சவம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. என்னாலும் விசேஷமாக தான் இருக்குது இந்த கோயிலில். ஐப்பசி பௌர்ணமி அப்போது அந்த பிரகாரம் திறந்து நம்ம உள்ளே போயிட்டு பிரகாரம் சுற்றிட்டு வெளியில் வரலாம். மூலவர் ஸ்தல பெருமாள் வடபத்திர சாய் கிடந்த கோலத்தில் தாயாரோடு இருப்பார். உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோட பெரிய பெருமாள் இருப்பார். இந்த கோயிலுக்குன்னு கொடிமரம் இந்த சன்னதிக்கு முன்னாடியே சைடில் ஓரமாக வச்சுருக்காங்க. பிரகாரம் நம்ம கீழே இறங்கி சுற்றுறோம்.
வடபத்திர சாயியோட பிரகாரம். சுவாமியோட உருவங்கள்லாம் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க தூண்களில். மேலே வடபத்திர சாயி இருக்கார், கீழே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். காலநேமி என்கின்ற அசுரனை வதம் செய்யறதுக்காக பெருமாள் இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கார் வடபத்திர சாயியா. அப்போ இருந்த வில்லி என்கிறவர்கிட்ட எனக்கு ஒரு கோயில் கட்ட சொல்லி கேட்க அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை உருவாக்கி வடபத்திர சாய்க்கு ஒரு கோயிலும் கட்டியிருக்கார். அதுதான் இந்த கோயில். ஆண்டாள் எந்த பெருமாளை கல்யாணம் செய்துக்கணும்ட்டு விருப்பப்படுறப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாத பெருமாளை சொல்லிடுறாங்க. கடைசியாக அவங்களோட திருப்பாதத்தில் போய் ஐக்கியமும் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களோட தந்தையான பெரியாழ்வார் கேட்குறார், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெங்க மன்னார்னா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலன் சுவாமி அலங்காரம். ஸோ ரெங்க மன்னாரோட மாப்பிள்ளை கோலத்தில் எழுந்தருளோன்னு கேட்க போகவே தனியாக ஆண்டாள் ரெங்கமன்னார் சன்னதி இருக்குது. ஸோ வடபத்திர சாயி இருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஆழ்வார்கள் இருப்பாங்க. போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு சேவிச்சிட்டாங்க. வடபத்திர சாயி சன்னதியோட ரைட் சைடில் ராப்பத்து மண்டபம் இருக்கும். ஆக்சுவலாக மேலே வடபத்திர சாயி சன்னதிக்கு ஆப்போசிட்டில் பகல்பத்து மண்டபம் இருக்கும். அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக நம்ம இந்த ராப்பத்து மண்டபத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் மேலே ஜன்னல் பார்த்துருப்பீங்க. மார்கழி உச்சத்தில் ராப்பத்து நடக்கக்கூடிய மண்டபம், நம்மாழ்வார் மோக்ஷ நடக்கக்கூடிய மண்டபம் இது. இங்கே லெஃப்ட் சைடில் வடபத்திர சாயோட வைகுண்ட வாசல் இருக்குது. எல்லா கோயிலையும் நம்ம பெருமாள் ஒருத்தர் இருப்பார், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே ராப்பத்து உற்சவம் நடக்கிறப்போ ஸ்ரீ ஆண்டாளோட பூப்பெருமாளும் ஸ்ரீ பெருமாளும் இருப்பாங்க. 2 பெருமாள் இருப்பாங்க, ஆண்டாள் நடுவில் இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது ஃபோட்டோஸ்லலாம். வடபத்திர சாயி இருக்கக்கூடிய சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கொடிமரம். மேலே சின்னதாக சைடில் இருக்குது, இது மெயின் பிளேஸில் இருக்கிறது ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய சன்னதி. வடபத்திர சாய்க்கு லெஃப்ட் சைடில் சக்கரத்தாழ்வார் இருக்கார். இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். இங்கே ஆதி சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க. இந்த மண்டபத்திலேயே பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆப்போசிட்டில் பெருமாள் படுத்துட்ருக்கிற மாதிரி இந்த சேவை கூட ஒரு சேவையாக செய்கிறாங்க. இந்த அலங்காரத்தில் கூட நம்ம பார்க்கலாம். ஆப்போசிட்டில் இப்போ பார்க்குறது அந்த எல்லோ கலர் வஸ்திரம் சாத்தியிருக்கிறது ஆதி சக்கரத்தாழ்வார். உள்ள சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. பிரகாரம் சுத்துறப்போ நரசிம்மரையும் சேவிக்கலாம். சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி இருக்கிறது நந்தவனம். பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியத்துக்காக இந்த நந்தவனத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய நறுமணத்தை கூட நம்ம முகர்ந்து பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முகத்தில் துணி கட்டிட்டு பூக்கள் எடுப்பாராம். அந்த அளவுக்கு பக்தி பெருமாள் கிட்ட இந்த நந்தவனம். இன்னொரு ரொம்ப பெரிய விசேஷமான நந்தவனம் என்ன அப்படின்னா ஆண்டாள் அவதரித்த இடம். ஆக்சுவலாக ஆண்டாள் பெரியாழ்வாரோட கர்ப்பத்திலேருந்து வந்த, அவங்க துணைவியாரோட கர்ப்பத்திலேருந்து வந்த குழந்தை கிடையாது. இந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. பெருமாள் கிட்ட பூதேவி கேட்குறாங்க, என்னன்னா என்ன கைங்கரியம் உங்களுக்கு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் எனக்கு புஷ்ப கைங்கரியம் செய்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டாள் நினைக்கிறாங்க, நம்ம போய் புஷ்ப கைங்கரியம் செய்து பெருமாளுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற இடத்துல ஒரு துளசி மாடம் இருக்குது. அங்கே தான் ஆண்டாளை கண்டெடுத்து தன் மகளாக வளர்க்குறார். அந்த துளசி மாடத்துக்கிட்டேயே கீழே பார்த்தீங்கன்னா குழந்தையாக ஆண்டாள் இருப்பாங்க. தனிச்சனிதில் ஆண்டாள் நின்ற கோலத்திலையும் இருப்பாங்க. ஸோ இங்கே சேவிச்சுக்கிட்டு நந்தவனம் சுற்றி வரலாம். ஒவ்வொரு பூரத்துக்கும் ஆண்டாள் இந்த மண்டபத்தில் எழுந்தருள்றாங்க. ஒரு சில பூரத்துக்கு ரிங்கமன்னாரோடு வந்து எழுந்தருள்றாங்க. ரொம்ப அமைதியான அழகான நந்தவனம், திருப்பூர நந்தவனம். ஆண்டாள் அவதார ஸ்தலம், 108 திவ்ய தேசம். அவங்கள சேவிச்சுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போது ஆண்டாள் சன்னதிக்கு போக போகிறோம். ரெங்கமன்னாரோடு இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதிக்கு. இந்த இடத்துல எல்லாமே ரைட் சைடு லெஃப்ட் சைட்லலாம் கடைகள் இருக்குது. ஜீயர் மடம் இருக்குது, ஹயக்ரீவர் சன்னதி இருக்குது, லக்கேஜ் கவுண்டரும் இருக்குது. நம்ம லக்கேஜ் கொடுத்துக்கலாம். மத்தியான நேரம் கோயில் நட சாத்திடுறாங்க. அகெயின் சாயந்தரம் ஒரு 4:30 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே கொடிமரம். ஆண்டாள் இருந்த காலத்தில் அவங்க இருந்த திருமாளிகை இது, வீடு இது.
இங்கே லெஃப்ட் சைடில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்கார், பெரியாழ்வார் வழிபட்ட பெருமாள். ஸோ மிஸ் பண்ணாமல் அவரை சேவிச்சுக்கோங்க. கொஞ்சம் லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் பெருமாள் இருக்கார். இந்த பிரகாரமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிரகாரத்துக்கு பின்னாடி 2 கார்னரில் கதவடைச்சி வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஊர்கிட்டையே செண்பகத்தோப்பு இருக்குது, அங்கே காட்டழிய பெருமாள் இருக்கார். புரட்டாசி மாதத்துக்கு மட்டும்தான் திறப்பாங்க, மீதி நாளாக நட சாத்தியிருப்பாங்களா. அங்கே இருக்கிற உற்சவமூர்த்தியை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அந்த கோயிலோட உற்சவமூர்த்தி இங்கே லெஃப்ட் சைட்லேயும், இந்த ஊர்கிட்டையே திருவண்ணாமலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். இந்த ஊர்கிட்ட திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். அந்த கோயிலோட உற்சவமூர்த்தியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 இடத்துக்கு கார்னரில் ஒரு ரூமில் வச்சு கதவடிச்சிருக்கிறாங்க. அண்ட் பிரகாரம் சுற்றி வர்றப்போ வைகுண்ட வாசல், வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி, நிறைய உற்சவங்களோட ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா கண்ணாடி மாளிகை. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும். 2 ருபீஸோ 3 ருபீஸோ. ஏகாதசி அப்போ ஆண்டாள் இங்கே எழுந்தருள்றாங்க. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் இந்த இடத்துக்கு வெளியில் ரதி மன்மதனும் இருப்பாங்க. இப்போ வெளிப்பிரகாரம் முடிச்சாச்சு. அங்கேயே கொடிமரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதவி பந்தல். இந்த இடம் ஆண்டாள் வளர்ந்த இடம். தன்னை கோபியராக நினச்சி கண்ணனை அவங்க விரும்புகிறாங்க. அந்த சிற்பமெல்லாம் இங்கே இருக்குமா, கிட்ட போய் பார்க்க முடியல. கோயில் யானை பேர் ஜெயா அப்படின்னாங்க. இந்த மாதவி பந்தல்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் தூரமாக இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு வச்சுருக்குறாங்க, ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், பித்தளையில் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் நம்ம பார்க்குறப்போ. ஆனால் அது கண்ணாடி. அந்த காலத்தில் ஆண்டாள் அதில் அவங்களோட அழகை பார்த்துப்பாங்களாம். தட்டொளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணாடியை ஃபுல்லாக பித்தளையில் தான் இருக்கும், ஆனால் அது கண்ணாடி அவ்வளோ பளபளப்பாக இருக்குமா. இது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உள் பிரகாரம். இங்கே ஃபுல்லாக 108 திவ்ய தேசங்களோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரகாரமே. அந்த பெயிண்டிங்ஸில் கோயிலோட விமானம், ரெங்கமன்னார் இருக்கக்கூடிய விமானம், மேலே திருப்பாவை விமானம், ரொம்ப விசேஷமான விமானம். இந்த கோயிலுக்கு 2 விமானம் இருக்குது. மூலவர் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு மேலே இருக்கிறது ஒரு விமானம், அவங்களுக்கு முன்னாடி உற்சவர் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்கு மேலே இருக்கக்கூடியது இந்த விமானம். ஸோ 2 விமானங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் திருப்பாவை விமானம். இப்போ நம்ம தரிசனம் பார்க்கறதுக்காக போகிறோம். இது வெள்ளிக்குரடு மண்டபம். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய மார்கழி மாதத்தில் திருப்பாவையை எழுதி ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது வெள்ளிக்குரடு மண்டபம். இது உள்ளதான் மூலவர் இருக்கார், உற்சவரும் இருக்கார் தனி மண்டபத்தில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டாள் இங்கே எழுந்தருள்வாங்க ரெங்கமன்னாரோட இந்த வெள்ளிக்கொரடு மண்டபத்தில். இங்கே ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் பணம்லாம் போட்டு, அதுவுமே ஒரு உண்டியல் மாதிரி தான் இருக்கும், கண்ணாடி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக கிணறு, ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம தான் நோட் பண்ணி பார்க்கணும். ஆண்டாள் அந்த கிணத்துல தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் அவங்க முகத்தை பார்த்துப்பாங்களாம், பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அழகாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளிக்குரடு மண்டபம். இதுக்கப்புறம் உள்ள அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்தில் உற்சவமூர்த்திகள் இருப்பாங்க. ஸ்ரீ ஆண்டாள், ரெங்கமன்னார், பக்கத்தில் கருடாழ்வார். அவங்களையும் தாண்டி கர்ப்ப கிரகத்தில் மூலவர் ஆண்டாள், ரெங்கமன்னார், கருடாழ்வார் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆண்டாள், ரெங்கமன்னார் இந்த வெள்ளிக்கொரடு மண்டபத்துக்கு வந்துட்டாலோ இல்லை வேறு ஏதாவது உற்சவத்துக்கு போகிறப்பெல்லாம் நம்ம போகிறப்போ மூலவரை நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது, 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட நின்று நம்ம பார்க்கலாம். சாயந்தரம் ஆரத்தி காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நின்று ஆரத்தி பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஆரத்தி. ஃபஸ்ட்டு மூலவருக்கு காமிக்கிறாங்க பொறுமையாக தூபங்களோட, அடுத்து உற்சவருக்கு காமிக்கிறாங்க. தினமும் யானை ஜெயா அந்த ஆரத்தி டைமில் உள் பிரகாரம் சுற்று வராங்க. சாயந்தரம் ஆரத்தி நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 5 மணிக்குள்ளார நம்ம இங்கே இருந்தால் ஆரத்தி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலவருக்கு மகாதீபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கற்பூர தீபம் காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் உற்சவமூர்த்தி, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அப்போது அந்த தீபத்தை உற்சவ தாயார் கிட்ட காமிக்கிறப்போ ஆண்டாளோட முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெங்கமன்னார் பக்கம் கண்ணே போக மாட்டேங்குது. அவருக்கு பக்கத்தில் ஆண்டாள் பக்கத்தில் ரெங்கமன்னார் இருப்பார், அவருக்கு பக்கத்தில் கருடாழ்வார் இருப்பார்.
அவங்க பக்கத்துலலாம் கண்ணே போக மாட்டேங்குது. ஆண்டாள் அத்தனை அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. உற்சவமூர்த்தி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் நம்மளாம் அனுமதி கிடையாது. அங்கே பட்டர், பெரியாழ்வாரோட வம்சாவளியினர், ஜீயர் அவங்க மட்டும்தான் போக முடியும். இந்த தீபாரத்தி நடக்கிற டைமில் நம்ம அந்த ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி நின்னோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற மூலவரை நம்ம ஓரளவுக்கு பொறுமையாக பார்க்கலாம். தீபாரத்தி காமிக்கிறப்பெல்லாம் நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் தான் அர்த்த மண்டபத்தில் இருக்கிற உற்சவமூர்த்திக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு மேலே இந்த சேவா நடக்கிறதுனால நல்லா பொறுமையாக 2 உற்சவமூர்த்திகளும் செய்யலாம். கர்ப்ப கிரகத்திலே கூட உற்சவமூர்த்திங்க இருக்காங்களாம். அவங்க வெளியில் நடக்கிற உற்சவங்களை ஏற்காமல் தங்கத்தேரில் இருப்பாங்க போல இருக்கு. ஸ்ரீ ராமானுஜர் சக்கரத்தால் வரலாம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. மறுநாள் காலையில் வடபத்திர சாய்க்கு துளசியால் அர்ச்சனை செய்வாங்க போல இருக்கு. அந்த துளசி நல்லா பெரிய தட்டு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அந்த காம்புலேருந்து இருக்கக்கூடிய துளசியை பறித்து கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. ஆஹா, இங்கே வந்து இப்படி ஒரு சேவா செய்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சதே அப்படின்னு இருந்தது. அது முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சாத்து முறை முடிஞ்சு பிரசாதம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். கோயிலுக்கு வெளியிலேயே பெரியாழ்வாரோட திருமாளிகை இருக்குது. பெரியாழ்வார் வாழ்ந்த வீடு பல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான வீடு. ஆனால் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போக முடியும். தெரிஞ்சவங்க மூலமாக கேட்டுட்டு உள்ளே போனேன். அந்த வம்சா வழியினரோட அவங்க மருமக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியாழ்வார் வீட்டில் வச்சு வழிபட்ட தெய்வங்கள் விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அப்படியே சாலக்கிராமம் பெருசாக இருக்குது. பெரியாழ்வாரோட திருப்பாதுகை அதுவும் இருக்குது. அந்த வீடே ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. அவங்க பெரியாழ்வார் வழங்கின அந்த பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். இப்போது இந்த கோயிலில் நடக்கிற உற்சவம் ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆண்டாளோட அவதார திருநாளான ஆடிப்பூரம் அந்த விழாவை ரொம்ப விசேஷமாக இங்கே உற்சவமாக செய்கிறாங்க. 5 கருட சேவை, ரத உற்சவம் எல்லாம் ரொம்ப விசேஷம். அடுத்து மார்கழி மாதத்தில் இப்போ நடக்க இருக்கிற அத்தியாயன உற்சவம், அதாவது இன்றைக்கி இப்போது காலையில் பார்த்திங்கன்னா சீர்வரிசைன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆண்டாளுக்கு சீர் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதத்து மார்கழி உற்சவத்தோட அந்த சீர் எடுத்துகிட்டு போகிற ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடந்துச்சு. அந்த வீடியோ தான் இது. இப்போ இன்றைக்கி காலையில் நடந்தது. எல்லாம் அவங்களால என்ன ஆண்டாளுக்கு சீராக கொடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பச்சை பரத்தல்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாங்க. என்னென்னா பெரியாழ்வாரோட சீர் ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு. ஸோ மார்கழி உற்சவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இந்த பச்சை பரத்தல் நாளைக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தோடது. ஸோ சாயந்தரம் இங்கே ஆண்டாள் ரெங்கமன்னார் எழுந்தருள்றாங்க இந்த காய்கறியை பார்க்கறதுக்காக. அதாவது அவங்க அப்பாவான பெரியாழ்வாரோட அந்த சீர்வரிசையை பார்க்கறதுக்காக. அப்போது ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு இவங்க இங்கே வீட்டிலே செய்த நெய்வேத்தியம் திரட்டிப்பால் மாதிரி கொண்டக்கடலையில் கூட ஒரு நெய்வேத்தியம் செய்து கொடுக்குறாங்க. இந்த காய்கறிகள் கூட சிவகாசி குடும்பத்தார் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருந்தா சாரி, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டாள் இங்கே வர்றப்போ வடபத்திர சாயோட உற்சவமுத்தான பெரிய பெருமாள் கோயில் ஆண்டாள் கோயில் உள்ள கருட சேவையில் எழுந்தருள்வார். அதே நேரமே பச்சை பரத்தல் சேவைக்கு அப்புறம் அந்த காய்கறிகளை பக்தர்களுக்கே கொடுக்குறாங்க. அந்த காய்கறியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சமைச்சா நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்கிறதுனால எல்லாருமே அந்த காய்கறியை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க ஒவ்வொரு உற்சவமுமே. இந்த பச்சை பரத்தலுக்கு அப்புறம் அத்தியாயன உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. பகல் 10 ராப்பத்து கூடவே நீராட்ட உற்சவம் செய்கிறாங்க. அதாவது எண்ணெய் காப்பு உற்சவம். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த உற்சவம் பார்க்குறதுக்கு. பிரியா விடைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தாயார் போய் வடபத்திர சாயி கிட்ட போய் உத்தரவு கேட்குற மாதிரி அந்த கொஞ்ச நேரம் அவங்க 2 பேர் மட்டும் அந்த சன்னதியில் இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா எண்ணெய் காப்பு உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. திருமுக்களம் சொல்லிட்டு கோயிலோட புஷ்கரணி ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அங்கே தான் தெப்ப விழா நடக்கிறது. நீராட்ட உற்சவ மண்டபம் அங்கே இருக்குது. எண்ணெய் காப்பு மண்டபம் அங்கே இருக்குது. ஒரு அலங்காரத்தில் தாயார் போகிறது என்ன, அந்த எண்ணெய் காப்பை ஏற்றுக்கிறது என்ன, திருப்பியும் ஆண்டாள் அந்த சௌரி முடியோட வர்றது என்ன, ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவேளை அது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ கிடச்சிச்சு அப்படின்னா உங்ககிட்ட அந்தந்த நாளுக்குண்டான உற்சவத்தோட ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் போக முடியுமோ போக முடியாதோ தெரியாது. அவசியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ அழகாக அவங்க செய்கிறாங்க. ஆண்டாள் அதில் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு.
இந்த எண்ணெய் காப்பு உற்சவத்தப்பவே மூக்குத்தி சேவைன்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. தாயாருக்கு மூக்குத்தி சாத்துறது, மாணிக்கத்தாலான மூக்குத்தி. பட்டர் ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ரசித்து செய்வார். அப்படியே ஃபாஸ்ட்டாலாம் கிடையாது. அப்படியே ஆண்டாள் அங்கே உட்காந்துருந்தா எப்படி எவ்வளோ மரியாதை, எவ்வளோ ஆசையாக, எவ்வளோ பிரியத்தோடு செய்கிறாங்களோ அவ்வளோ அழகாக அந்த சேவையெல்லாம் பட்டர்கள் செய்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ மார்கழி மாதத்தோட உற்சவம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறவங்கக்கிட்ட தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறதுக்கு பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஆண்டாளே கண்ணனா, வடபத்திரசாயியா, பெரிய பெருமாளா, ஒரு அலங்காரத்தில் போகிறது என்ன, ஒரு வாகன சேவாவில் வர்றது என்ன, ரொம்ப நல்லாயிருக்கு. ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவசியம் நீங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் போயிருந்தீங்கனாலும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய உற்சவங்கள் இருக்குது, அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். பெரியாழ்வாரோட திருமாளிகைக்குள்ளார போகிற பாக்கியம்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கூட்டிகிட்டு போன அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அவசியமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போங்க. இந்த வீடியோவில் பார்த்த இடங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது ஆண்டாள் இருக்கிற கோயில்னு சொல்கிறத விட ஆண்டாள் அங்கே இருக்கிறா, அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு தெய்வம் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம அவசியம் போகலாம். எப்படியாவது அவரோட ப்ரெசன்ஸை நமக்கு புரிய வைக்கிறா. ஆண்டாள் கிளியை பற்றி சொல்லாமல் முடிக்க முடியாது இந்த வீடியோ. தான் நினச்சதை சொன்னதே சொல்லுமாம் கிளி. அதனால் கிளி மூலமாக தூதுவிட்டு தன்னோட விருப்பத்தை பெருமாளை திருக்கல்யாணம் செய்துக்கணுங்கிற விருப்பத்தை போய் கிளி சொன்னதுனால ஆண்டாளோட கிளியும் ரொம்ப விசேஷம். அந்த கிளி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது, நேரில் கூட ஆஃபீஸோட கவுண்டரில் போய் புக் பண்ணிக்கலாம். பூஜை பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. 500 ரூபாய் கிளியோட சார்ஜ். அப்படின்னா 50 ருபீஸ் போல் இருக்குது கொரியர் சார்ஜுக்கு, ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு. அந்த மாதிரி வீட்டுக்கே அனுப்புகிறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நேர்லேயும் போய் புக் பண்ணிக்கலாம். ஆண்டாளோட கிளி இலையினால் ஆனது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டையே. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய கோயில் தான். கதிரவன் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே மீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. உற்சவமெல்லாம் உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. பட் கோயிலுக்கு அவசியம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ போங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் போயிட்டு வரதுக்கு. அது கோயில் கிடையாது, ஆண்டாள் வாழ்ந்த வீடும் கிடையாது, வாழ்கின்ற வீடு அது. திருமாளிகை. இந்த கோயிலாக இருக்கட்டும், வரதராஜ பெருமாளாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், அதர் ஸ்டேட் பீப்புளெலாம் இப்போ ரொம்ப வராங்க. ஸோ நம்ம கோயிலை நம்மளும் போய் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ட்ரை பண்ணுங்கள் போயிட்டு வரதுக்கு. நீங்கள் போனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணது குறிப்பாக மார்கழி உற்சவம் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ உற்சவம் நடக்கிறத எல்லாம் சேர்த்து. SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களும் நேரில் போயிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போகணுன்னாலும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கோயிலுக்கு போய் நம்ம ஆண்டாளை மட்டும் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துடுவோம். வடபத்திரசாய் கோயில் மற்ற சன்னதிகள்லாம் பார்க்கறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.